அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். இன்று மார்ச் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, மாசி மாதத்தின் தேய்பிறை அஷ்டமி திதி. ஞாயிற்றுக்கிழமை தேய்பிறை அஷ்டமி திதியானது ராகு காலத்தில் 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள் கால பைரவரை எந்த 3 பொருட்களை வாங்கி கொடுத்து வழிபட்டால் நமக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகளே ஏற்படாது என்பதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கால பைரவர் சிவபெருமானின் ருத்ர ரூபமாக சொல்லப்படுபவர். சிவன் கோயிலின் வடகிழக்கு பகுதியில் நின்ற கோலத்தில் காட்சியளிப்பவர். ஆடைகள் எதுவும் இல்லாமல் 12 கைகளுடன் நாகத்தை பூணூலாகவும் சந்திரனை தலையில் வைத்தும் சூலாயுதம், பாசக்கயிறு, அங்குசம் ஆகிய ஆயுதங்களை தாங்கியும் நிர்வாண ரூபமாய் காட்சி தருபவர். கால பைரவர் சனியின் குருவாகவும் 18 ராசிகள், 8 திசைகள், பஞ்சபூதங்கள், நவக்கிரகங்களையும் காலத்தையும் கட்டுப்படுத்துபவராகவும் கூறப்படுகிறார். பஞ்சகுண சிவமூர்த்திகளில் பைரவர் வக்ரமூர்த்தி என்று அறியப்படுகிறார். இன்று ஞாயிற்றுக்கிழமை, மார்ச் மாதம் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, மாசி மாத தேய்பிறை அஷ்டமி. இந்த அஷ்டமி திதி 3/3/24 காலை 4:32 மணியிலிருந்து 4/3/24 திங்கட்கிழமை காலை 4:09 முடிவடைகிறது. ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள். கால பைரவர் வழிபாடு செய்து விளக்கேற்றுவது மிகவும் சிறப்பு. ஞாயிற்றுக்கிழமை இந்த அஷ்டமி தேய்பிறை அஷ்டமி வருவதால் இதை சூரிய தேய்பிறை அஷ்டமி என்றும் சிறப்பித்து கூறலாம். ராகு காலமான 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள், அதாவது இது பிரதோஷ வேலையும் கூட. பிரதோஷ வேலையும் ராகு காலமும் சேர்ந்து வருகின்ற இந்த அஷ்டமி திதியில் நாம் எந்த 3 பொருட்களை வாங்கி கொடுத்து கால பைரவரை வழிபட்டால் நமக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றியும், ஏன் இந்த 3 பொருட்களை வாங்கி கொடுக்க வேண்டும் என்பதை பற்றியும் பார்க்கலாம். முதலில் நாம் சிவபெருமான் கோவிலுக்கு சென்று வடகிழக்கு மூலையில் அருள் பாலிக்கும் கால பைரவரை தரிசிக்க வேண்டும். அவருக்கு முந்திரி மாலை சாத்த வேண்டும். முந்திரி மாலை சாத்துவதால் நமக்கு பணப்பிரச்சனைகள் தீரும், கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம், குழந்தை பேறு பெறுவதற்கும் திருமண தடை நீங்குவதற்கும் முந்திரி மாலை சாத்த வேண்டும். இரண்டாவதாக, கால பைரவருக்கு புனுகு சாத்த வேண்டும். புனுகு என்பது ஒரு வாசனை திரவியம். சிவ வழிபாட்டிற்கும் கால பைரவரின் வழிபாட்டிற்கும் அபிஷேகத்திற்கும் பயன்படக்கூடிய ஒரு பொருள். இதை கால பைரவருக்கு நாம் வாங்கி தானமாக கொடுக்கலாம். இதன் பலன் மிகவும் அபரிதமானது. இதிலிருந்து வரும் சுகந்தமான மனம் நம் மனதை எப்பொழுதும் நேர்மையாக நேர்வழியில் இட்டுச் செல்லும். எப்பொழுதும் நம் மனதில் பாசிட்டிவ் எண்ணங்களையே வரவழைக்கும். தெய்வ சிந்தனையும் தெய்வ ஆற்றலையும் நம்மை சுற்றி பிரகாசிக்க வைக்கக்கூடிய ஆற்றலை உடையது. இந்த புனுகு சாத்திய கால பைரவரிடமிருந்து நாம் பிரசாதங்களை வாங்கி கொண்டு வீட்டிற்கு வந்தால் நமக்கு நம் வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரித்து நமக்கு தெய்வ சிந்தனையும் தெய்வ ஆற்றலும் நம்மை சுற்றி எப்பொழுதும் பிரகாசித்து கொண்டே இருக்கும். மூன்றாவதாக, தயிர் சாதம் வீட்டிலிருந்தே தயாரித்து சென்று கால பைரவருக்கு நிவேதனமாக படைத்து கோவிலுக்கு வருகின்ற பக்தர்களுக்கு தயிர் சாதத்தை பிரசாதமாக கொடுக்க வேண்டும். தயிர் சாதத்தை நாம் பிரசாதமாக கொடுக்கும் பொழுது உத்தியோகத்தில் இழந்த மதிப்பு, பதவி உயர்வு இவை அனைத்துமே கிட்டும். இழுபறியாக உள்ள வழக்குகள் ஒரு முடிவுக்கு வரும். அதனால் நாம் இந்த 3 பொருட்களை கால பைரவருக்கு இன்று வாங்கி கொடுத்து இந்த சிறப்பான பலன்களை பெற வேண்டும். முந்திரி மாலை அணிவித்து புனுகு சாத்தி தயிர் சாதத்தை நிவேதனமாக படைத்து அவரை வணங்குவதோடு 2 அகல் விளக்குகளில் நல்லெண்ணெய் ஊற்றி சிகப்பு திரி போட்டு தீபம் ஏற்றி வழிபட வேண்டும்.
8 தேய்பிறை அஷ்டமி நாட்களில் பைரவர் வழிபாடு இம்முறைப்படி செய்தால் எந்த துன்பமானாலும் விலகி வாழ்க்கையில் சுபிட்சம் உண்டாகும். பைரவரின் வாகனமான நாய்களுக்கு இன்று நாம் உணவளிக்கலாம். குறைந்தது ஒரு பிஸ்கட் பாக்கெட்டாவது வாங்கி கொடுக்கலாம். உங்களால் முடிந்தால் 3, 5, 7, 9 என்ற ஒற்றைப்படை கணக்கில் அங்குள்ள ஏழை எளியவர்களுக்கு தயிர் சாதம் வாங்கி கொடுக்கலாம். இந்த பூஜையை நம்ம செய்ய வேண்டிய நேரம் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் 4:30 மணியிலிருந்து 6 மணி வரை. பின் நாம் கால பைரவருக்கு செய்யும் தூப தீப ஆராதனைகளை கண்டுகளித்து ஓரிடத்தில் அமைதியாக அமர்ந்து கால பைரவரின் காயத்ரி மந்திரத்தை 27 முறை, உங்களால் முடிந்தால் 108 முறை உச்சரித்து கண்களை மூடி உங்களது வேண்டுதல் நிறைவேற மானசீகமாக கால பைரவரை பிரார்த்திக்க வேண்டும். காயத்ரி மந்திரம் என்னவென்றால், ஓம் காலகாலாய வித்மகே காலஹஸ்தாய தீமகி தன்னோ கால பைரவ பிரசோத்தயாத். ஓம் காலகாலாய வித்மகே காலஹஸ்தாய தீமகி தன்னோ கால பைரவ பிரசோதயாத். இந்த மந்திரத்தை கூறி வணங்க சிரமப்படுபவர்கள் ஓம் ரீம் மகாபைரவாய நமகா, ஓம் ரீம் மகாபைரவாய நமகா என்ற இந்த மந்திரத்தை 108 முறை உச்சரித்து உங்களது வேண்டுதல்கள், அதாவது இது தேய்பிறை அஷ்டமி ஆனதால் உங்களது கஷ்டங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள் தீர்வதற்கு வழிகாட்டுமாறு கால பைரவரை வழிபட்டு பின் வீட்டிற்கு வந்து இந்த பிரசாதத்தை சாப்பிட்டு உங்களது விரதத்தை முடித்து கொள்ளலாம். வீட்டில் வந்து வணங்கும் பொழுது உங்கள் வீட்டில் சொர்ண ஆகாஷ்ண பைரவரின் படம் இருந்தால் அவரது மந்திரத்தையும் கூறி வணங்கினால் உங்களுக்கு சொர்ண ஆகாஷ்ண பைரவரின் அருளும் ஆசியும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இப்போ இந்த பதிவின் மூலமாக இன்று ஞாயிற்றுக்கிழமை மாசி மாத தேய்பிறை அஷ்டமி ஆனதால் ராகு காலத்தில் 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள் இந்த பிரதோஷ வேளையில் அஷ்டமி திதி வருவதால் நாம் 3 பொருட்களை வாங்கி கொடுத்து கால பைரவரை எப்படி வழிபட்டால் நமக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும், என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதையும் இப்போது நம்ம தெளிவாக தெரிந்து கொண்டோம் என்று நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதான் முதல் முறை எங்கள் சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் தவறாமல் சப்ஸ்கிரைப், பக்கத்தில் இருக்கக்கூடிய பட்டனை அழுத்தி எங்களோடு இணைந்தால் எங்களுடைய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வேறு ஒரு அற்புதமான பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.